இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில், ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போக என் இருதயம் ஆயத்தமாக இருக்குதா? நான் அந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது, இல்லை கர்த்தர் என்னை மாற்றுன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் என்னிடத்துல இருக்குதா? நான் நீதிமான். ஆமென். நீதிமானா நீ ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறத கண்கள் காணவே. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி? ராஜரீக ஆசாரிய கூட்டமாய். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருப்பேன். ஆனால் என் இருதயம் சொல்லும், கர்த்தர் எனக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். அல்லேலூயா. எனக்கென்று ஒரு காரியத்தை அவர் ஜெயமாய் முடியும்படியாக வைத்திருப்பார். நான் அவர் கரத்தில் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலம் ஒன்று வரும், ஒரு காலம் வரும். ஆமென். பிசாசு 40 நாள் சோதித்த பிற்பாடு சற்று காலம் என்ன செஞ்சானா? ஒதுங்கி இருந்தானா? அல்லேலூயா. எனக்கு ஒரு சோதனை காலம் உண்டு. முடிந்த பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக அவன் ஒதுங்கி தான் ஆகணும், கிறிஸ்து இறங்கி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். அவன் விலகின உடனே தூதர்கள் இறங்கி கர்த்தருக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளே வளர்க்கப்படுகிறோம், அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளே மறைந்திருக்கிறோம். ஆமென்.